கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். யோசம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனுமாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனத்தை 29ஐ வாசிக்கிறேன். அவர் ஒலிவுமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது நம்முடைய சீஷலை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். அவர் ஒலிவுமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஒரு நீண்ட வேத பகுதி. இந்த காலையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் இயேசு சிலுவைக்கு நேராக போகும் பாதையில் நடந்த சம்பவங்களைத்தான் நாம் படிக்கிறோம். எனக்கு இந்த காலவேளையில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான முக்கியமான ஒரே பலியாக அவர் நமக்காக தன்னை கொடுத்தார். நாம் வேதத்தில் வாசிக்கிற போது இயேசு பலியாக முன்பதாக தன்னையே அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னையே தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு. அவர் உலகத்தில் மனுஷனாக பிறந்து ஊழியத்தில் வந்த காலங்களில் இருந்து தன்னுடைய மக்களோடு திரும்ப திரும்ப சொல்லிய விஷயம், நான் சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவரை பற்றி சரியாக எல்லாரும் விளங்கி கொள்ளவில்லை. தூரத்தில் பின்பற்றினவர்களும் சரி, இயேசுவோடு கூட இருந்த 12 பேரும் சரி, இயேசுவினுடைய பிரதான ஊழியத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருந்தார்கள். ஆனால் யார் புரிந்து கொண்டாலும், இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளாவிட்டாலும், இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தார். அதில் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதில் எத்தனையோ தடைகள் அவருக்கு வந்தது. அவர் சிலுவையில் மரிக்கக்கூடாதபடியும், அவர் பிதாவின் சித்தம் இந்த பூமியில் செய்ய விடாதபடியும், மக்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடியும் நிறைய தடைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எப்போதும் ஆண்டவர் தேவ சித்தம் செய்வதில் மிகவும் கவனமாக இருந்தார். எல்லா தடைகளையும் மாற்றி அதை செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுக்கும் வரைக்கும் அதை நிறைவேற்றுவதிலே மிக உறுதியாக இருந்தார். அவரை திசை திருப்புகிற நிறைய விஷயம் நடந்துச்சு.
அவரை செய்ய விடாமல் தடுக்கிற பல காரியங்கள் நடந்தது. வேதனை ஆனாலும் புகழ்ச்சி ஆனாலும் சரி, தேவன் அதையெல்லாம் மேற்கொண்டார். முதலில் ஆண்டவர் ஆதாமுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டது. ஒரு தனி மனிதனுக்காக ஒரு பலியை செலுத்தப்பட்டது. நாம் வாசிக்கிறோம், ஏதேன் தோட்டத்தில் அங்கே தோல் உடை உண்டாக்கும்படி ஒரு மிருகம் பலியானதை பார்க்கிறோம். ஒரே மனிதனுக்காக ஒரு பலி. அதற்கு பிறகு எகிப்தில் பஸ்கா என்கிற பலி, அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பலி. முதல்ல ஒரு தனி மனிதனுக்கான பலி, பஸ்கா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளுங்கள் என்று மோசே மூலமாக எகிப்தில் அது ஆரம்பித்தது. அது தொடரவும் செய்தது. பஸ்கா என்பது ஒரு குடும்பத்துக்காக ஒரு பலி, ஒரு ஆட்டை பலி செலுத்தும்படியாக தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் முழு இஸ்ரவேலுக்குமான பாவ நிவாரண பலியாக ஒரு பலி செலுத்தப்பட்டது. ஆனால் முழு உலகத்துக்குமான பலி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கான பலி, ஒரு குடும்பத்திற்கான ஒரே பலி, ஒரு தேசத்திற்கான ஒரே பலி, முழு உலகத்திற்குமான ஒரே பலி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த சம்பவத்தை படிக்கும்போது, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சபைகளில் அனுசரிக்கிற நேரத்தில் குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன அப்படின்றத சொல்லும்போதே அதோடு சேர்த்து நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து குருத்தோலை மூலமாக, அந்த பவனி மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் 3 காரியங்களை அவர் அனுமதித்தார். ஒன்று தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை காண்பித்தார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவரை தேவ ஆட்டுக்குட்டியாக. ஏசாயால வாசிக்கிற போது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்னு சொல்லியிருக்கு. அவர் வாய் திறவாதிருந்தார்னு சொல்லியிருக்கு. யோவான் சொல்றாரு, இதோ உங்கள் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற. யோவான் சொன்ன தன் சீஷர்களை பார்த்து சொல்றார், இவர்தான்யா முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதுவரைக்கும் உண்மையாகவே நிஜத்தில் தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு தேவகுமாரனே தேவ ஆட்டுக்குட்டி போல பலியிடப்படுகிறார். ஒரு மனிதனுக்காக அல்ல, முழு மனுக்குலத்திற்காகவும் ஒரே பலியாக கிறிஸ்து பலியாகிறார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அவர் ஆட்டுக்குட்டியாக அவர் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு விஷயம் அங்கே இருக்கு. இன்னொன்று, ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். 3, ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. முதல்ல இயேசு கிறிஸ்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சுத்திகரிக்கப்படுகிறார். நான் பைபிளில் படிக்கும்போது யோவானில் வாசித்தோம், 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது 6 நாளைக்கு முன்பு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன 6 நாளைக்கு முன்னாடி? என்னங்க பார்க்குறீங்க? எதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி? பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி. பஸ்கா பண்டிகை பொறுத்த அளவுக்கு இஸ்ரேலில் பைபிளில் படிக்கும்போது எபிரேய மாதத்தின்படி நிசான் மாதம் முதல் மாதம் 14ஆம் தேதியில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆக ஒரு வாரத்துக்கு முன்னாடி 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை என்றால் அதுக்கு முன்பதாகவே 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள ஒரு ஆட்டை ஒவ்வொரு குடும்பத்திலும் தெரிந்தெடுக்க வேண்டும். அதை தெரிந்தெடுத்து அதை பரிசோதித்து அவைகள் கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு நிறுத்தி ஆசாரியரிடத்திலே காண்பித்து, இந்த ஆடு பஸ்காவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று பரிசோதிக்கப்படும். அந்த ஆட்டில் எந்த விதமான பழுதும் இருக்கிறதா, புண்கள் இருக்கிறதா, ஏதாவது பலவீனம் இருக்கிறதா, என்னால் கர்த்தருக்கு பலியாக பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டை தெரிந்தெடுத்து அவைகள் ஆசாரியத்தில் காண்பிக்க ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இது ஆட்டை சுத்திகரிக்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் கூட தேவாட்டுக்குட்டியாக இருப்பதனால அவரும் பழுதற்றவராய் நிற்பதற்கான ஆயத்த வேலைகளை செய்வதை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இப்போ ஆண்டவர் இந்த பெத்தானியாவுக்கு வருகிறார். இதுவரைக்கும் அவர் நிறைய ஊழியங்கள் செய்து அற்புதங்கள் செய்து கொண்டே இருந்தார். இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆண்டவர் சிலுவைக்கு போக வேண்டியது இருப்பதனால அவர் ஊழியங்களை எல்லாம் முடித்து விட்டார். இப்போது சிலுவைக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் இயேசு. அவருக்கு பிடித்தமான ஒரு ஊர் பெத்தானியா. பெத்தானியா ஊருக்கு வரும்போதெல்லாம் அங்கே ஒரு குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிப்பார். அவருடைய சிநேகிதன் லாசருன்னு சொல்லியிருக்கு. அங்கே மரியாளும் மார்த்தாளும் அவன் சகோதரிகளாக இருந்தார்கள். அவர்களும் இயேசுவை அதிகமாக நேசித்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் ஒரு சீமோனுடைய வீட்டில் அவர் பந்தி இருக்கிறார். அவருக்கு விருந்து அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே லாசரும் இயேசுவோடு கூட அவன் பந்தி இருக்கிறான். அங்கே திடீரென்று மரியாள் ஒரு வேலை செய்கிறாள். தன் கையில் இருந்த அந்த தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். அங்கே தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள் என்பதை வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி. ரெண்டு காரியம். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா இயேசு கிறிஸ்து மேல அவள் அந்த தைலத்தை பூசினாள். யூதர்கள் எப்போதும் அந்த இறந்த சரீரத்தை அவர்கள் பக்குவப்படுத்துவது உண்டு. பரிமள தைலங்களாலே அதை பூசிதான் அவர் அடக்கம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்க போறார் சிலுவையில் என்பதை அடையாளப்படுத்துறதுக்காக மரியாள் அதை பூசி இருந்தால் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தைலம் பூசின விதம் இன்னொன்றையும் காட்டுகிறது. இயேசு ஊழியம் செய்த காலங்களில் ரொம்ப தூரம் நடந்திருக்கிறார். பண்டிதர்கள் சொல்றாங்க, ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் அவர் நடந்திருக்க கூடும் என்று கணிக்கிறார்கள். எருசலேம் டு கலிலேயா, கலிலேயா கப்பர்நகும், நாசரேத், இப்படி பல ஊர்களுக்கு, சமாரியாவுக்கு என்று அவர் போன தூரங்களை எல்லாம் கணக்கிட்டு குறைந்தபட்சம் 40,000 கிலோமீட்டர் நடந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு ஒரு அளவு என்னன்னா, இந்த பூமி உருண்டையினுடைய ஒரு விட்டம் இருக்குல்ல, ஒரு சுற்றளவு இருக்குல்ல, அந்த சுற்றளவு எவ்வளவுன்னா 40,075 கிலோமீட்டரா. ஒரு நம்முடைய பூமி உருண்டையினுடைய சுற்றளவு 40,075 கிலோமீட்டர். இயேசு கிறிஸ்து அப்படி சுற்றி இருக்கிறாரு. தன் ஊழியத்தில் அவ்வளவு நடந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நடந்த தூரம் அதிகம், அலைச்சல்கள் அதிகம். ஒருவேளை அவருடைய கால்களில் புண்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஒருவேளை மரியாள் அடிக்கப்பட போகிறதான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து பழுதற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை பாதங்களிலே எண்ணெய் பூசி குணமாக்கும்படி செய்தாலோ என்னவோ என்றும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக இன்னும் சில நேரத்தில் அவர் ஆலயத்தில் கொண்டு போய் ஆசாரியர் முன்பதாக நிறுத்தப்பட வேண்டும். அவர் பரிசோதிக்கப்பட வேண்டும். அவர் பழுதற்றவர்தான் என்று சொல்லப்படுவதற்காக ஆலயத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே மரியாள் இதை செய்தால் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த மரியாள் செய்த காரியத்தை உலகம் வேற மாதிரி பார்த்தது. அங்கே இருந்த ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு என்ன செய்யலாம், விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றான். அவன் யாருன்னா பரிசேயர் சரிசேயர்லாம் இல்லை. சில நேரத்தில் பரிசேயரை நமக்கு ஃப்ரெண்டா இருப்பான், நம்ம கூட இருக்கிறவன் தான் பரிசேயர் ஆயிடுவான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பரிசேயர் கூட இதை சொல்லலைங்க. ரொம்ப ஆச்சரியம். இயேசு கூட இருக்கு. இயேசுவின் பாதங்களில் பூசப்பட்ட தைலத்தை குறித்து இயேசுடைய சீஷனாகிய யூதாசே சொல்றான், இது தேவையில்லாத வேலை, இயேசுவுக்கு எதுக்கு அதை பூசணும், அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, 300 பணங்களுக்கு விற்றுருக்கலாமேன்னு அவன் சொல்றான். ஆனா அவன் ஏன் சொன்னானோ என்ன செஞ்சிருக்கு, சொல்லியிருக்கு. அவன் ஏன் சொன்னானோ, பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனத்தில் இருக்கு,
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடினாலும், முடிஞ்சு போச்சு கதை. அவன் யாரா இருந்தானா? அவன் திருடனாக இருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியாலும் இப்படி சொன்னான். அவன் யாருன்னு சொல்லியிருக்குன்னா திருடன் சொல்லி. இந்த திருடனையா இயேசு வச்சிருந்தாரு? திருடனா இருந்தபடினால் அப்படின்னா அவன் யாரா இருந்திருக்கான்? ஏற்கனவே வரக்கூடிய வரவெல்லாம் இந்த யூதாஸ் பணப்பையில தான் சேர்ந்துருக்கு. அப்பப்போ எடுத்து என்ன பண்ணானோ தெரில, ஏதாவது 5 ஸ்டார் வாங்கி சாப்பிட்டானோ என்னமோ, பணம் செலவாகிட்டே இருந்திருக்கு. இவன் திருடுனான்னு இயேசுவுக்கும் தெரியுது. ஆனால் அவனை என்ன செய்யலை? விரட்டாம துரத்தாம இயேசு தான் கூடவே இந்த யூதாஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்போவுமே ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். அவன் திருந்துவானா திருந்த மாட்டான்றது ரெண்டாவது. ஆனால் வாய்ப்பே கொடுக்காம அவன் திருந்தலைன்னு சொல்கிறத விட, வாய்ப்பு கொடுத்து அவன் திருந்தலைன்னா அதுக்கப்புறம் திருந்தலைன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இயேசு எப்போதுமே ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் கொடுக்குறார் திருந்துறதுக்காக. ஆனால் இவன் கடைசி வரைக்குமே என்ன செய்யலை? திருந்தவே இல்லை. இவன் இயேசு பிரசங்கத்தையே கேட்டு திருந்தலைன்னா என் பிரசங்கத்தை உண்மையில திருந்தே மாட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பேசியிருப்பார் ஆண்டவர், ஆனால் எந்த பிரசங்கமும் இவன் மண்டைக்குள்ளே என்ன செய்யலை? ஏறலை. இவன் தன்னை மாற்றிக்கிடவே இல்லை. நிறைய பேர் மாறிட்டாங்க. இயேசு பிரசங்கமே பண்ணாமல அவர் முகத்தை பார்த்தே ஒருத்தன் மனம் திரும்பி என்ன சொன்னான்னா, நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக கொடுத்துறேன்னு ஒருத்தன் இயேசு முகத்தை பார்த்தே மனம் திரும்பிட்டான். ஆனால் இவன் இயேசு கூட இருந்தே சாப்பிட்டு தூங்கி அவர் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு இவனுக்கு அஜீரண கோளாறு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பிரசங்கம் கேட்டால் அப்படி இருக்குமோ என்னமோ தெரில. இயேசுனார் பக்கத்திலேயே இருந்து 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 முகத்தை பார்த்து அவர் கூடயே வாழ்ந்தோம். அவர் பிரசங்கத்தை இவனுடைய இருதயத்துக்குள்ள அவனால் கொண்டு போய் மனம் திரும்பாமலே இவன் போயிட்டான். இருதய கடினம் அவனுக்கு. திருடனாக இருந்தானா, அந்த பணம் தன் பைக்கு வரணுன்றதுனால அவன் அப்படி சொன்னான்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு அவன் செலவு பண்ண பணம் எவ்வளோ தொகைன்னா 300 பணமா. 300 பணம்னா எவ்வளவுன்னு கணக்கிட்டா கரெக்டாக சொல்ல முடியாட்டாலும் தோராயமாக இந்த பணம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 300 பணம்ன்றது ஒரு 300 ரூபான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த விலைவாசியின் அடிப்படையில் ஒரு பணம் எவ்வளோ மதிப்பானதுன்னா அது ஒரு நாள் சம்பளம். பைபிளில் படிக்கும்போது திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் வேலைக்கு ஆட்கள் எஜமான் அழைக்கும்போது அவர் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னார்? 1 பணம் கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்படின்னா அது சரியான ஒரு நாள் கூலி. அப்போ ஒரு நாள் கூலி 1 ரூபா, 1 பணம்னா 300 பணம்னா 300 நாள் சம்பாதிச்சாதான் எவ்வளவு? 300 பணம். 300 நாள் வேலை செஞ்சாதான் 300 பணம். அப்படியானால் இந்த ஓய்வு நாள் லீவு நாள் எல்லாம் கழித்து பார்த்தா ஒரு மனுஷன் தோராயமாக 1 ஆண்டு உழைச்சா தான் எவ்வளோ கிடைக்கும்? 300 பணம் கிடைக்கும். அப்படின்னா இந்த மரியாள் தனக்கு இருந்ததான அந்த 300 பணத்தை சேமிப்பதற்கு 1 ஆண்டு காலம் பணியாற்றி வேலை செஞ்சுருக்கணும். அந்த பணத்தை செலவு பண்ணாமலும் வச்சாதான். அப்படிதானே? 300 நாள் வேலை செஞ்சேன், செலவு பண்ணிட்டு அந்த 300 பணம் இருக்காது. 1 வருஷம் உழைக்கணும், அந்த சம்பளத்தை பத்திரமாவும் செலவு பண்ணாமலும் வைக்கணும். மரியாள் மார்த்தாள் லாசரு குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பமாக அங்கே காட்டப்படலை. அவங்க ஒரு சாதாரணமான குடும்பமாக தான் தெரியுது. ஆனால் 1 ஆண்டு பணத்தை சேகரித்து இயேசுவுக்காக அவருடைய பாதங்களில் அந்த நலதம் என்கிற தைலமாக அவள் ஊற்றினதை வாசிக்கும் போது ஒன்று மட்டும் புரியுது, இயேசுவுக்காக எதையும் கொடுப்பதற்கு மரியாள் ஆயத்தமாக இருந்தாள்னு சொல்லலாம். இயேசு சுத்திகரிக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தி, அல்லது இயேசு பலியாவதற்காக தேவாட்டுக்குட்டியாக ஆயத்தம் செய்யப்பட்டது. இயேசு சிலுவையில் பலியாகக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக ஆயத்தப்படுத்துவதில் மரியாள் ஒரு பங்கு என்ன செய்த அதில் இருக்கு. அவள் அதற்கு ஒரு ஒப்பனையாக அதை செய்கிறாள்.
இந்த ஆட்டுக்குட்டியை முன்னாடியே செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பஸ்காவுக்கு முன்னாடி அது என்ன செஞ்சிடணும், ஒருவேளை பழுதற்றதா இருக்கணும், ஒருவேளை அதில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் இருந்தால் அது பஸ்காவுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், காயம் ஆற்றணும். அதுக்காக தான் அந்த தைலம் ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பழுதற்றவர் தான், ஆனால் தேவாட்டுக்குட்டியாக ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால அவர் அங்கே பரிசோதிக்கப்படுகிறார். அன்பானவர்களே, மரியாள் அவரை சிலுவைக்கு ஆயத்தப்படுத்துகிறதுல ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக அவள் செய்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சில சத்தியங்கள் அதில் மறைந்திருக்கிறது. ஒன்று, பலிக்காக இயேசு ஆயத்தப்படுத்தப்படுகிறார். 2, மரியாள் தன் வாழ்வில் இதை கொடுக்கிற விஷயத்தில் இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமானால், இந்த தைலத்தை கொடுத்ததாக மட்டும் எடுத்துக்கொள்ளாம ஆண்டவருக்காக எதையும் கொடுப்பதுக்கு ஆயத்தமா இருந்தால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மரியாளை போல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் தருவாராக. என் நேரத்தை, என் பணத்தை மட்டுமல்ல, என்னுடைய பலனை ஆண்டவருக்காக எதெல்லாம் கர்த்தருக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். யூதாஸ் இவ கொடுத்ததை பெருசா நினைக்கல, அல்லது அவளை குறைவாக சொல்லுகிறான். இப்படி இது தவறானதாக, தேவையற்றதாக அவன் பார்க்குறான். ஆனால் அந்த கருத்தை மற்றவங்களும் கூட ஒத்துருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம் தானே, இது ஊற்றுனது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு தானே, இதனால என்ன நடக்க போகுதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதாசனுடைய கருத்தோடு ஒத்து போனாரா? இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்று அந்த மரியாளுக்கு உதவியாக அவர் பேசுகிறார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் அங்கே வந்தார்கள் சொல்லி, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக கொஞ்சம், லாசருவை பார்ப்பதற்காக கொஞ்சம் நிறைய பேர் அங்கே கூடியிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை வேறு. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யும், இருக்கும். அதை செய்யாம அந்த தைலத்தை வச்சிருந்தாலும் தப்பா சொல்லுவாங்க, இல்லை அதை தடுத்துறதுக்கு கொடுத்தாலும் அதுக்கும் என்ன செய்வாங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நல்லதே செஞ்சாலும் 4 பேர் அதை என்ன செய்வாங்க, குறை சொல்றதுக்கு இருக்கத்தான் செய்வாங்க. சிலர் அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க. ஆமாம், போயுமோ இது உனக்கு தேவையால பார்த்துக்கிடுவார், நீ எதுக்கு போட்டு கூட பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் முட்டையை பார்த்துக்கிடுவார், நீ எதுக்கு 1000 கொடுக்க பாஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் என்ன செய்யும், இருக்கும். போ கொடுத்துக்கிட்டே இப்படியே பாரு கொடுக்கறதே சிலருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன்னா கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் கொடுக்கறதை பற்றி. அல்லேலூயா. தேவனுக்கென்று கொடுப்பதால் ஒரு மனுஷன் ஒரு நாள் கெட்டு போக மாட்டான். நான் சொல்கிறேன், கர்த்தருக்குன்னு கொடுக்குற ஒரு மனுஷனும் கெட்டு போகவே மாட்டான். கொடுக்குறவங்க எந்த வழியிலலாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்க, கொடுக்கறத தப்பாக நினைக்கிறவங்க, கொடுக்கறதுல தேவனுக்கு கொடுக்கறதுல சிக்கனம் பிடிக்கிற ஆட்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாமலே போயிடும். ஆனால் தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக உடனடியாக ஆசீர்வாதம் தெரியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் தேவன் அவங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றால் கொடுக்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பைபிளில் பல இடங்களில் கொடுத்தவங்களை பாராட்டி இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் கொடுத்தவங்களை கைவிட மாட்டார். அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. ஆனால் கொடுப்பதில் ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் நிறைய கொடுக்குறவங்களா இருக்கலாம், ஆனால் கொடுக்கும்போது ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு மட்டும் மனசில் உறுதியாக நினச்சிக்கோங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு கொடுக்குறேன் என்ற எண்ணத்தோடு கொடுக்காட்டா நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்க, கொடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஆண்டவர் கொடுக்குறேன், அவருக்காக கொடுக்குறேன்னு மனசார கொடுக்குறாருன்னு தான் கொடுக்கணும். மனுஷருக்காக கொடுக்குறேன், சபைக்காக, பாஸ்டருக்காக கொடுக்குறேன் அப்படின்றவங்க கொடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ ஆசீர்வாதம் என்ன செய்யாது, கிடைக்காது. நான் தேவனுக்காக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால்
நம்ம தள்ளி கொடுக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன், நான் அப்படி தான் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் எனக்கு கிடைக்கிறதிலிருந்து உண்மையாய் தசமபாகம் கொடுக்குறேன். அதையும் தாண்டி தசமபாகங்களை தாண்டி மிஷனரிகளுக்காக, வேதாகம கல்லூரிக்காக, இன்னும் பல ஊழியங்களுக்காக நான் கொடுக்குறேன். நான் கொடுப்பதில் கணக்கு பார்க்கறதே கிடையாது. எவ்வளோ பணம் எடுத்து கரெக்டாக தசமபாகம் எடுத்து வைக்கிறது இல்லை, அதை விட கூடுதலாக அள்ளி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நான் கொடுக்கறதுனால கர்த்தர் எனக்கு திரும்ப என்ன செய்கிறார்? தருகிறார். ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நெருக்கடியான நேரங்களில், தேவை நிறைந்த நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் தேவன் சந்திக்கிறார். கொடுப்பது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப வராமல் இருப்பதில்லை. தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக செய்கிற தேவன். இந்த விஷயத்தில் யூதாஸ் மட்டுமல்ல, இவ கொடுத்ததை பற்றி நிறைய பேர் பலவிதங்களில் பேசியிருக்க கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து இவளை சரியாக புரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் செய்கிறத நிறைய பேர் புரிஞ்சிக்கலன்றதுனால நான் அதை செய்யாமல் நிறுத்த போகிறதில்ல. நான் ஆண்டவருக்காக கொடுக்கறத எத்தனை பேர் தவறாக பேசினாலும் நான் நிறுத்த போகிறதில்ல. ஆனால் நான் கொடுக்கறதுனால என் தேவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு, அது ஒன்று போதும். நான் ஆண்டவருக்காக செய்கிறத செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது விஷயம், ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். நான் முதல்ல சொன்ன தேவாட்டுக்குட்டி சுத்திகரிக்கப்பட்டது. இரண்டாவது, ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக அவர் போகிறார். பெத்தானியாவிலிருந்து அவர் பெத்பகே அந்த ஊர்களுக்கு சமீபமான போது, ஒலிவமலையின் அருகிலே வந்த போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர் 2 பேரை கூப்பிட்டு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்கான்பீர்கள், அதை அவிழ்த்துட்டு வாங்கன்றான். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சீஷர்கள் போய் இயேசு சொன்ன மாதிரியே அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அதன் மேல் ஏற்றுகிறார்கள். நான் லூக்கால வாசிக்கிற போது அப்படிதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் அதன் மேல் ஏற்றுகிறார்கள். திரளான கூட்டம் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். பெத்தானியாவிலிருந்து இயேசு போகும்போது எருசலேமுக்கு இங்கிருந்து ஒரு பெரும் கூட்டம் போகுது. அவர் கூடவே போகிறாங்க. அப்புறமா எதிர்கொண்டு வந்தார்கள்னு யோவானில் இருக்கு. அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்களாம். 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அதாவது அவர் கூடவும் ஆள் போகுது, அவருக்கு எதிர்த்தாப்புலேருந்து ஆள் வருது. எருசலேமிலிருந்து தேடி வர்றாங்க. இங்கே அப்படின்னா பெத்தானியாவிலிருந்து இயேசுவோடு வந்த பெருங்கூட்டம், எருசலேமில் கேள்விப்பட்டு அங்கிருந்து வந்த ஒரு பெருங்கூட்டம், இதெல்லாம் ஒலிவ மலைகளை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது இயேசுவை அங்கே கழுதையின் மேல் ஏற்றுகிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் அவர்கள் விரிக்கிறார்கள். மரக்கிளைகளை எல்லாம் எடுத்து அவர் போகும் பாதைகளை கீழே பரப்புகிறார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம். பரிசேயர்லாம் அதை பார்த்தா பொறாமை அடைகிறாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல்றாங்க, 1,00,000 பேருக்கு மேல இருந்து. அவரை பிடிக்க முடியாம போயிட்டான். என்ன பண்றான்னா, இயேசுவை விடுதலை பண்றதுக்காக நிறைய பிளான் பண்ணா, அவரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணா. ஆனா வசனம் சொல்லுது, மக்கள் கூட்டம் அதிகமா இருந்ததுனால, அவரை சிலுவையில் அறையும்படி ஓயாமல் சொல்லிவிட்டு இருந்ததுனால ஜனங்களுக்கு பயந்து அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் இருக்கு. இல்லையா? கைகளை கை ஒப்பு கொடுத்தான். முதல்ல சொன்னது, அவரை மாறிகள் அடித்து விடுதலை செய்கிறேன்னு சொன்னான். ஆனா மக்கள் சத்தமிட்டு கொண்டே இருந்ததுனால ஜனங்களுக்கு பயந்து அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். இப்ப ஜனக்கூட்டம் பெரியது. இயேசு நினைத்திருந்தா எல்லாரையும் கூட்டு போய் அவரை ராஜா வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அவருடைய நம்பிக்கை வந்தது. ஏன்னா இவர் அற்புதங்களை செய்யறாரு, அவரு மரித்தோரை வீரர்கள் இருக்கிறாரு, கடல் மேல் நடக்கிறாரு, அதனால இவரால் பிளாட்ல ஜெயிக்க முடியும், இவர் ராஜாவாக சரியான ஆளு என்று அவரை அழைத்துக் கொண்டே போறார். நுழைஞ்சா வலது பக்கம் போனா தேவாலயம், இடது பக்கம் போனா அரண்மனை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல 2 வழி பிரிக்கிறது. வலது பக்கம் தேவாலயம், இடது பக்கம் அரண்மனை. இந்த பெருங்கூட்டம் இயேசுவை பிளாத்தின் அரண்மனையை கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்து அந்த பிரியின் பாதையில அவர் எங்க போயிட்டாரு? வலது பக்கம் தேவாலயமா திரும்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கழுதையில் பவனியாக ராஜாவாக யுத்தம் செய்வதற்காக பிலாத்தின் அரண்மனைக்கு போக மக்கள் விரும்பினார்கள். இயேசுவோ அவர் சிலுவைக்கு நேராக போறதுக்காக தேவாலயத்துக்கு போனார். அல்லேலூயா. ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை பரிசோதிப்பதற்காக தேவாலயத்தில் போய் நிறுத்த வேண்டும் என்ற ஆசாரியனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே போய் அவர் நின்றதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் இந்த இயேசு நம்ம வார்த்தைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. இவரை ராஜாவாக்கவும் இவரால் நாம் விடுதலையாக்கப்படவும் நினைச்சோம். ஆனால் இவர் நம்ம திட்டத்துக்கு ஒத்து வர மாட்டார், இவர் சரிப்பட்டு வரமாட்டார்னு அந்த முழு கூட்டமும் இயேசுவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எதிராக மாறினார்கள். இயேசுவுக்கு எதிராக மாறினார்கள். இந்த கூட்டம் தான் சில நாள் கழிச்சு என்ன சொல்லுச்சு? இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஏன்னா இவரை நம்பி பார்த்தா முடியாது, ஆனால் பரபாசாவது நம்மளை என்ன செய்வான்? விடுதலையாக்குவான். ஏன்னா அவன் ஏற்கனவே கலவரக்காரன். அவன் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக பல கலவரங்களை ஏற்படுத்தி சிறையில் இருக்கிறவன். அவனை மறுபடியும் விடுதலையாக்கினாலாவது மறுபடியும் யுத்தம் செய்து என்ன செய்வான்? காப்பாற்றுவான் என்று ஜனங்க இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக வெறுத்து விட்டார்கள். அவரை நம்பி இருந்தோம், அவர் நம்மை கைவிட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆமேன் பிலாத்தின் அரண்மனைக்கு அவர் போயிருந்தால் ஆமேன் அவர் உண்மையாக ராஜாவாக முடியும். நம்புறீங்களா? பிலாத்தை ஜெயிச்சு அவர் ராஜாவாக முடியும், அவர் யூதருக்கு ராஜாவாக முடியும். அப்படி அவர் இந்த பக்கமா இடது பக்கம் போய் பிலாத்தின் அரண்மனையில் போய் ராஜாவாக இருந்தால் அவர் யூதருக்கு மட்டும் ராஜாவாக இருக்க முடியும். ஆனால் வலது பக்கமாக திரும்பி கல்வாரி சிலுவைக்கு போனதுனால முழு உலகத்துக்கும் ராஜாவாக அவர் ஆகினார். இயேசுவுக்கு நல்லா தெரியும், நான் யூதருக்கு ராஜாவாக வரவில்லை, நான் உலகத்திற்கு ராஜாவாக வந்தேன். நான் இந்த இஸ்ரவேலை விடுவிப்பதற்காக மட்டும் வரவில்லை, உலக மக்களை விடுவிப்பதற்காக வந்தேன் என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட குறுகிய மக்களுக்காக நான் வரவில்லை என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். இந்த ஜனங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நான் வரல, முழு உலகத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நான் உலகத்தில் வந்தேன்றதுல இயேசு ரொம்ப உறுதியாக இருந்தார் என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஜனங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்துக்கு போனார். அவர் அங்கே செய்த காரியங்கள் அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள் அவர் பின்னாடி வந்திருந்தாலும் அத்தனை பேரும் இயேசுவை நேசித்து வரவில்லை. ஆமேன். அதில் சின்ன கூட்டம் தான் இயேசுவை நேசிக்கிற கூட்டம். அல்லேலூயா. சீஷர்கள் ஒருவேளை சதறி போனாலும் சீஷர்கள் இயேசுவை நேசிக்கிற கூட்டமாக இருந்தார்கள். எப்போதுமே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். இந்த ஜனங்கள் பூரா சுத்திகரிக்கப்பட்டு எல்லாரும் சிதறி போய்விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கிதியோனுடைய அனுபவத்தில் கூட 32,000 பேர் கிதியோன்ட்ட வந்தாங்க. ஆனால் 32,000 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அல்ல, அல்லது யுத்தத்திற்காக அவர்கள் வரவில்லை. யுத்தத்துக்காக அவர்கள் வந்திருந்தால் 32,000 பேரும் கடைசி வரைக்கும் கிதியோனோட இருந்திருக்க வேண்டும். ஆனால் 32,000 பேரும் யுத்தத்துக்காக வரல. ஏன் யுத்தத்துக்காக வரல? எதை வச்சு சொல்கிறோம் 32,000 யுத்தத்துக்கு வரலன்னு? எதை வச்சு சொல்கிறோம்? அடுத்தடுத்து நடந்த அந்த பரீட்சையில் அவர்கள் தோற்று போனார்கள். கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, 32,000 பேரில் பயந்தவங்களெல்லாம் முதல்ல வீட்டுக்கு போன்னு சொன்னால் அதில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க? 10,000 பேர் உடனே போயிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இப்போ அப்படின்னா அவங்க எதுக்கு வரல? யுத்தத்துக்கு வரணும்னா பயம் இல்லாமல் தானே வரணும். கூப்பிட்டாங்கன்னு வந்த கூட்டம் ஒரு பெருங்கூட்டமாக இருக்குது. ஆனால் வந்த கூட்டமெல்லாம் நோக்கத்தோடு வரவில்லை. இயேசு பின்னாடி வந்தவங்கள் எல்லாம் இயேசுவை நேசித்து வரவில்லை. ஆனால் எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. உண்மையிலேயே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து நான் சொல்கிறபடியெல்லாம் இயேசு கேட்டா பின்பற்றக்கூடிய பெருங்கூட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறத கேட்காம அவர் சொல்கிறத என்னையே கேட்க வச்சாலும் நான் அவர் பின்னாடி போகிறேனான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த இடத்துல ஜனங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம சொல்கிறதெல்லாம் இயேசு கேட்டாருன்னா நம்ம அவளை என்ன செய்யலாம்? பின்பற்றலாம்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இல்லை, நான் அரண்மனைக்கு போகலை, நான் கல்வாரிக்கு போகிறேன், வர்றவங்க என் பின்னாடி வாங்கன்னா வர்றதுக்கு ஆள் இல்லை.
எனக்கு இதை கேட்க எத்தனை பேர் புரியுது? ஆமென். நம்ம சொல்லலாமா, ஆண்டவரே நீர் எந்த பாதையில் போனாலும் உன் பின்னே வர ஆயத்தம் சொல்ல முடியுமா? அதைத்தான் இயேசு இன்னைக்கு விரும்புகிறாரு. சகோதரனே சகோதரியே, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு நான் நினைக்கல. நீங்கள் சொல்கிறத நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் இதை செய்தால் எங்களுக்கு நல்லது என்று நான் சொல்வதை விட, ஆண்டவரே நீர் எதை செய்தால் நல்லதென்று நீர் செய்கிறீரோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதையே ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் போகும் பாதைகளை நான் வடிவமைப்பதல்ல, அவர் போகும் பாதையில் நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் விரும்புகிற பாதையில் அவரை அழைத்து கொண்டு போக நான் விரும்பலை. அவர் விரும்பும் பாதையில் அவர் என்னை அழைத்து கொண்டு போகட்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தன்னை கொண்டு போகும் பாதைக்கு அவர் போகலை. இந்த ஜனங்கள் ஒருவேளை என்னை கழுதையில் ஏற்றிருக்கலாம், ஒருவேளை இந்த ஜனங்கள் எனக்கு வஸ்திரங்களை கூட விரிச்சிருக்கலாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு இந்த ஜனங்கள் வேணால் சத்தமிடலாம். 1,00,000 பேரும் சேர்ந்து சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்? பெரும் பேரோசை. அதை பார்த்து அங்கிருந்த பரிசேயரை என்ன சொல்கிறாங்க, இவங்களை சும்மா இருக்க சொல்லுங்க. அவங்களுக்கு எரிச்சலாயிருச்சு இயேசுவை புகழ்றது. இதெல்லாம் இந்த ஜனங்கள் செஞ்சாலும் இந்த ஜனங்கள் சொல்லும் பாதையில் நான் போவதற்கு ஆயத்தமாக இல்லை. பரலோகத்தின் பிதா எனக்கு சொல்லும் பாதையில் போக ஆயத்தமாக இருக்கிறேன்னு இயேசு அதில் உறுதியாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்போவுமே அப்படிதான் இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். ஜனங்கள் சொல்லும் பாதையில் நான் போக விரும்பலை. பிதா ஒருவர் எனக்கு கட்டளையிட்டபடியே அந்த பாதையில் போக நான் விரும்புகிறேன் என்று இயேசு பயணம் செய்து கொண்டே இருந்தார். இன்னொன்றை நான் சொல்ல வரும். 3வது, தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது. லூக்கா 19 அதிகாரத்தில் நீ படிக்கும்போது (45) பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இப்போ பவனியாக போய் தேவாலயத்துக்கு போயிட்டார். தேவாலயத்தில் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஆசாரியனுக்கு முன்பதாக நிற்கிற அந்த சூழ்நிலையில் தேவாலயத்தை சுற்றி பார்க்குறார். தேவாலயம் எப்படி இருக்கு? தேவாலயம் மாதிரி இல்லை. அங்கே ஆடு மாடுகள் நிரம்பியிருக்கு, புறாக்கள் பறவைகள் நிரம்பியிருக்கு. ஆடு மாடெல்லாம் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? சத்தம் அதிகமாக இருக்குமா, மான்னு கத்திக்கிட்டு இருக்கும். அப்புறமா முக்கியமான ஒன்று, சாணி நிறையா இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். இந்த ஆட்டு மந்தையில் ஒரு நடிகையை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த அம்மா ஒரே சத்தம், என்னைய ஆட்டு சாணிகளை போட்டாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை பார்த்தா ஒரே சாணியா இருக்கு. சாணி இருந்தால் கொசு இருக்கும், நாத்தம் இருக்க முடியாது. எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனையில் பாருங்க. ஒரு ஆலயம் இருக்கும், ஆலயத்து வாசல்ல இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். அது இல்லை, செருபாபேல் கட்டின ஆலயம். சாலமோனுடைய ஆலயம் பாபிலோனால் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கோரேஸ் மூலமாக செருபாபேல் அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறாங்க. பிரம்மாண்டமான ஆலயம் அது. அந்த ஆலயத்தின் வாசலில் எல்லாமே ஆடு மாடுகளாக இருக்குது. அப்புறம் காசுக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, யூத பணத்தை ரோம பணமாக மாற்றுறதும் ரோம பணத்தை யூத பணமாக மாற்றுறதுக்குமான ஆட்கள். இயேசு கூட அந்த தாளந்தை காசு கடை கொடுத்து வச்சா நான் திரும்ப வாங்கிக்கிடுவேனே. அப்போ இவங்க வட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ பணத்தை வியாபார ஸ்தலமாக மாறி இருக்கு. அங்கே ஜனங்கள்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு தர இந்த மாட்டை, இவ்வளவு தர முடியுமா, ஒரு 5 ரூபா குறை, 10 ரூபா குறை அப்படின்னு பேரம் பேசுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீடு ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு ஜெபிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. அப்படின்னா
சமுதாயத்தில் தவறான காரியங்களை செய்தவங்கெல்லாம் இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அடைக்கலமாக பதுங்கி இருப்பதற்கான ஒரு இடமாகவும் தேவாலயம் மாறி போனது. தேவாலயம் எதற்காக தேவன் கொடுத்தாரோ அதற்காக ஆலயம் பயன்படாமல் மனுஷருடையதான சொந்த விருப்பங்களுக்காக பயன்படுகிறது. தேவன் ஏற்படுத்தின சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள். பலிமுறைகள் மாறி போனது. தேவன் கொடுத்த பலிமுறைகளையும் ஆலய வழிபாடுகளையும் மாற்றி அதில் ஏதாவது தங்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்குமா என்று மக்கள் எண்ண தொடங்கிட்டாங்க. சுய லாபங்களுக்காக மாற்றி போட்டார்கள். பிரதான ஆசாரியனும் யூத மத தலைவர்களும் ரோம அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு அப்பாவி ஜனங்களை வஞ்சித்தார்கள். வெளியிலே வாங்கினால் ஆடு விலையை விட ஆலயத்தில் வாங்கினால் விலை அதிகம், பல மடங்கு. ஆனால் ரோமர்கள் மக்களை சுரண்டுவதற்கு பிரதான ஆசாரியனும் துணையாக இருந்தான். பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், நீங்கள் வெளியிலே வாங்கினால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், ஆலயத்தில் வாங்கிதான் ஆலயத்தில் என்ன செய்யணும், பலியிடணும் என்று பிரதான ஆசாரியன் அங்கிருந்த ரோம அரசாங்கத்துக்கு துணையாக இருக்கிறான். ஏனென்றால் ரோம அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது. இப்படி பல வழிகளில் தேவனுடைய நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் மாற்றப்பட்டு இந்த ஜனங்கள்லாம் அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். சாதாரணமான மக்கள் கூட ஆண்டவர் பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு அந்த இடம் மாற்றப்பட்டு மிகவும் மோசமாக இருந்தது. இயேசு இதை பார்த்தபோது மனம் உடைந்தார். அவர் வைராக்கியம் கொண்டார். அவர் ஒரு காரியம் செய்ததை மற்ற எந்த பைபிளையும் எந்த இடத்துலையும் பைபிளில் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் சாட்டை எடுத்து அடிக்க தொடங்கினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை பார்த்ததெல்லாம் இது மாதிரி ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறவராகவும் சுகமாக்குகிறவராகவும் மகளே ஏன் அழுகிறாய் என்று அன்போடு கேட்கிற அந்த முகத்தை தான் இதுவரைக்கும் பார்த்தாங்க. ஆனால் முதல் முறையாக இயேசு அப்படி சும்மா ஹீரோ மாதிரி இறங்கி அடித்தார் பாருங்க. அவ்வளோ பேர் பறந்துட்டானு. நான் யோசித்து பார்த்தேன், இயேசுனாருக்கு அவ்வளோ பயம் இருந்திருக்கும் போல தெரியுதுன்னு. ஏன்னா அப்படி உண்மையாக நடைமுறையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அப்படி செஞ்சாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைக்காரங்க ஆடு மாடான்னு திறந்து விட்டு கொஞ்சம் திறந்து விட்டா அந்த வியாபாரிகள்லாம் சும்மா விடுவாங்களா? உடனே அவரை பிடிக்க தானே வருவாங்க. எதுக்கு செய்கிறீங்க கேட்பாங்களா? ஆனால் அங்கே அப்படி நடந்த மாதிரியே தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தையும் அவர் செய்த முறைகளையும் கண்டு எல்லாரும் சிதறி ஓடினார்கள். ஆண்டவர் ஏன்னா அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதிக்கு வந்துட்டாரு. அவருக்கு தெரியும் என்னுடைய வேலை என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு. கானாவூரில் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல. ஏன்னா அப்போ தான் ஊழிய தொடக்கம், வேலை வரல. ஆனால் இப்போ சொல்கிறார், என் வேலை வந்ததுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அவருடைய வேலை வந்துருச்சுது. கடைசியாக சொல்லிட்டார், நான் தான் என்ன முன்னாடியெல்லாம் அவர்கிட்ட அவரை பிடிக்க வந்தப்போ அவர் என்ன செய்தார், மறைந்து போனார்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ அவர் சொல்கிறார், நான் தான் பிடிங்கன்றார். ஏன்னா வேலை வந்துருச்சுது. அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமானார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அவ்வப்போது தேவாலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபையாகிய ஆலயமும் சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் சுத்திகரிக்கப்படணும். இந்த சபையாகிய ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய சுத்தம் எதுவென்றால், தேவன் விரும்புகிற ஒரு சபையாக நம்ம சபை இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே மனிதர்கள் விரும்பும் சபையாக மட்டுமல்ல, எங்கள் சபை தேவன் விரும்புகிற சபையாக மட்டும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் மனிதர் விரும்பும் சபையாக மாறி போனால் தேவன் விரும்பும் சபையாக நம்முடைய சபை ஒருபோதும் இருக்காது. தங்களுக்கு ஆதாயமான மேய்ப்பர்களை என்ன செய்தாங்களாம், தெரிந்து கொண்டார்கள் சொல்லப்படுகிறது. ஜனங்கள் தங்களுக்கு சாதகமான மேய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார்கள். கஷ்டமான மேய்ப்பர்களெல்லாம் போதகர்களை ஜனங்கள் வெறுக்கிறார்கள். கடினமாய் பேசுகிற போதகர்களை மக்களுக்கு பிடிக்கிறதில்லை. கண்டிப்பாய் பேசுகிற போதகர்கள் ஜனங்களுக்கு விருப்பமில்லை. எதுவுமே சொல்லாமல் கண்டிக்காம ஒரு பாஸ்டர் தான் அவர் சிறந்த பாஸ்டராக நினைக்கிறாங்க. அந்த சபையை சிறந்த சபையாக நினைக்கிறாங்க. ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை தவறாக எண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த காலகட்டங்களில் மனிதர் விரும்பும் சபையா தேவன் விரும்புகிற சபையா என்பதில் ஒரு கேள்வி இருக்கு. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எங்கள் சர்ச்சு நீர் விரும்புகிற சபையாக இருக்கணும்ப்பா. உங்கள் ஜெபங்களில் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய விருப்பமும் இருந்தும் அவர் இல்லட்டா அந்த சபை நல்ல சபையாக இருக்க முடியாது.
ஆண்டவர் நீர் பிரியப்படுகிற ஒரு சபையா நம்முடைய சபை இருக்கணும். சபையில தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம சபையில எல்லாரும் ஒண்ணுதான். ஒருவேளை வெளியில ஒருவேளை ஒரு கம்பெனி ஓனரா இருப்பாரு, அந்த கம்பெனி ஓனரும் நம்ம சபைக்கு வரலாம். அந்த அந்த கம்பெனியில் வாட்ச்மேனாக இருக்கிறவர் நம்ம சபைக்கு வரலாம். ஆனால் இங்கே வந்த உடனே மேனேஜர் பக்கத்திலேயே அந்த வாட்ச்மேன் என்ன செய்வார்? உட்காருவார். ஹலோ, அவர் என்ன செய்ய மாட்டார்? கம்பெனியில் நின்று சலிட் அடிக்கிறாள், என் பக்கத்தில் நீ உட்காரைய சமமாக வந்து உட்காரையான்னு அவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். ஏன்னா ஓனரும் வாட்ச்மேனும் இயேசுவின் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சுது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, நோவா பேழைக்குள்ள வந்து சிங்கமும் மானும் உள்ள இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனி அறையெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒட்டு மொத்தமாக மேல் தட்டு கீழ்த்தட்டு அவ்வளோதான் எல்லாம் இருப்பாங்க. ஆமேன். சிங்கம் அந்த பேழைக்குள்ள சிங்கமாக இருந்தா அந்த மான் இனமே என்ன செஞ்சுருக்கோம்? அழிஞ்சு போயிருக்கோம். அங்கே 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க, சிங்கமும் யானும். கர்த்தருக்கு கட்டுப்பட்டு கிடக்கேன், என் கண்ணு முன்னாடி தலைன்னு வந்து நிற்கிற, நல்லா மசில்ஸ்லாம் இருக்குது மானுக்கு. நோவா போட்ட புல் மானை வந்து கொழுப்பாக்கி வச்சுருக்கோம். உள்ளுக்குள்ளேயே அலைச்சல் கிடையாது பாருங்களேன், ஓட்டஞ்சாட்டம்லாம் கிடையாது. ஒரே பேழைக்குள்ள மான் வந்து சாப்பிட்டு நல்லா புஸ்ஸுன்னு இருந்திருக்கும். சிங்கம் நாக்கு அப்படி சுழட்டி பார்த்துட்டு, இதே காடாக இருந்துருந்துச்சுன்னா நீ பஸ்மமாயிருப்ப. ஆனால் அந்த நோவா என்னைய உள்ளே கொண்டு வந்து என்னைய ரட்சிப்புகள் நடத்தி ஞானசானை வேற கொடுத்து விட்டாரு. இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சிங்கம், சரி நீ சாப்பிட்ற புள்ளையாவது கொஞ்சம் கொடு, நானும் சாப்பிட்டுக்கிறேன்னு சிங்கமும் மானும் ஒரே புல்லை சாப்பிட்டாங்க. ரைசலா, வேலைக்குள்ளே வந்துட்டோம்னா சிங்கம் மாதிரி இருக்கிற ஆள்லாம் மானா மாறிடணும். ரைசலா, அல்லேலூயா. சபை என்பது பாகுபாடற்றது. எல்லா தரப்பட்ட ஜனங்களும் சபைக்குள்ள, எல்லா குணமுள்ள மக்களும் சபைக்குள்ள, வித்தியாசமான அனுபவம் உள்ளவங்கள்லாம் ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய தேவ பிள்ளைகள் என்கிற ஒரு ஐக்கியத்தை சபைக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்முடைய சர்ச்சில் பாரபட்சம் ஒன்றும் இல்லை. நீ சொல்லாம நான்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பாரபட்சம் இருக்காங்க, இதில் இருக்கக்கூடாதுல்ல. இந்த 40 நாள் ஜெபம் நடக்கு, அதில் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. அவங்கெல்லாம் பாட்டு நடத்த, ஜெபம் பண்ண. அல்லேலூயா. வித்தியாசமான சூழ்நிலைகளில் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக பயன்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது என்னையும் பாஸ்ட் விட மாட்டேன்ட்டாருன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களையும் விடுறோம். என்னையும் சேர்க்காம விட்டில அந்த குரூப்பில், நானும் பாட்டு பாடுவேன் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா விட்டுருந்தா நீங்கள் சொன்னால் நெக்ஸ்ட் டைம் உங்களையும் விடுவோம். எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்குது, ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஊழியம் செய்வதற்கு நம்முடைய சர்ச்சில் வாய்ப்பு, எல்லாரும் ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சபை பாரபட்சமற்ற சபையாக, தேவன் விரும்புகிற சபையாக, பரிசுத்த ஆவியால் நிரம்பின ஒரு சபையாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. 2, அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரமாகிய சபை இருக்குல்ல, அதுவும் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் நினைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சாட்டையை எடுத்து அவர் சுத்தம் பண்ணுறதுக்குள்ள நம்மளே ஆடு மாடை ஓட்டி விட்டோம்னா ஈஸி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? அவர் வந்து சாட்டையை எடுத்து அடித்து நொறுக்கி அவ்வளோ பேரையும் தள்ளுறதுக்கு பதிலாக நாமளே ஒரு 10 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் அள்ளி, எனக்கு ஞாபகம் இருக்குது, முன்னாடியெல்லாம் காலையில் சர்வீஸ் வந்தால் முன்னாடி ரவுண்டாக கிடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, காலையில் அன்னைக்கு நான் வந்தேன்னா அதுவும் அள்ள முடியாத அளவுக்கு தண்ணியாக அடிச்சு விட்ருக்கோம். இந்த காம்பவுண்ட் வால்லாம் கிடையாது இல்லை, அப்போ இங்கே தான் மாடெல்லாம் படுக்கும். காலையில் வந்தால் மனசுக்கு வேதனையாக இருக்கும். சிஸ்டர்மா காலையில் வந்து அவங்க அதை தான் அந்த வேலை செய்வாங்க, அள்ளி எடுப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் உண்மையான அந்த மாட்டுச்சாணி இல்லாட்டாலும் அதுக்கு சமமான சில அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம ஆலயம், சரீரமாகிய ஆலயம் இருக்குல்ல, அதை சுத்திகரித்து தான் ஆகணும். நான் சுத்திகரிக்கலைன்னா அவர் சாட்டை எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? நானே சுத்திகரிச்சிட்டேன்னா அவர் சாட்டை எடுக்க வேண்டியதில்லை. அவர் சாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆலயம், பைபிள் இருக்குல்ல, நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களான்னு கேட்குறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும். இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆலயம்னா உண்மையாகவே நாம் கூடுவதற்காக ஒரு இடம்தான் ஆலயம். ஆனால் நாம் இன்னைக்கு உலகம் இந்த ஆலயத்தை முக்கியப்படுத்துது, ஆனால் இந்த ஆலயத்தை நிறைய முக்கியப்படுத்தவே இல்லை. இந்த ஆலயத்தை முக்கியப்படுத்த தப்பு கிடையாது, கட்டடமாகி ஆலயத்தை முக்கியப்படுத்துறது தப்பு இல்லை. ஏன்னா அதுவும் நல்லா இருக்கணும். கட்டடமாகி ஆலயமும் நேர்த்தியாக இருக்கணும், அதுவும் வசதியாக இருக்கலாம், அதுவும் நல்லா அலங்காரமாக இருக்கலாம், அது தவறொன்றும் இல்லை. ஆனால் கட்டடமாகிய ஆலயத்தை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கிராண்டாகவும் பண்ணிட்டு அதற்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆலயம் இருக்குல்ல, சரீரமாகிய ஆலயம், அந்த ஆலயத்தை நம்ம பழுது பார்க்காம தேவனுக்கு பிரியமில்லாமல் அசுத்தமான ஆலயமாக இருந்தால் இந்த ஆலயமும் வேஸ்ட்டு, அந்த ஆலயமும் வேஸ்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. கட்டிடமாகி ஆலயத்தையும் இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஆலயங்களை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆமேன், எதெல்லாமும் உயரமாக இருக்கும்போது நம்ம சபைகள்லாம் உயரமாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் எழும்பட்டும். ஏனென்றால் எவ்வளோ மற்ற கோயில்கள் எவ்வளோ பெருசு வருது, நம்ம சர்ச்செல்லாம் பெருசாகட்டும், பெரிய பெரிய ஆலயங்கள் ஆகட்டும். கர்த்தர் எல்லா ஆலயங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் எல்லா ஆலயங்களுக்குள்ளேயும் நிறைய ஆலயங்கள், சின்ன ஆலயங்கள் இருக்கு. அந்த விசுவாசிகள் தான் ஆலயங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஒவ்வொரு சின்ன ஆலயங்களும் அசுத்தமாக இருந்து அந்த ஆலயம் பகட்டாக இருந்து பயனில்லாமல் போயிடும். நான் சொல்றேன், இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறாரு. பொதுவாகவே மனுஷனுடைய மனசில் ரெக்கார்டாக இருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? அவனுடைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆலயம் ரொம்ப முக்கியமானது, அது புனிதமானது, ஆலயம் பரிசுத்தமானது. ஆனால் அது எங்கேயோ இருக்கும், நாம் எங்கேயோ இருப்போம். நம்ம வீடு வேற, ஆலயம் வேற. நான் எப்போமாவது ஆண்டவரை போய் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போயிட்டு வாரேன். நான் ஆலயத்தில் அவரை தேடிட்டு வாரேன், அவர் அங்கே இருக்கிறாரு, நான் தான் அவரை தேடி போகிறேன். இப்படி ஒரு மனதில் அவங்க நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. மனுஷனுடைய பார்வையில் அப்படி தான் இருக்குது, ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வைத்திருக்கிற அந்த கோயிலில் நான் இல்லை, நான் உன்னுடைய இருதயமாகிய கோயிலில் ஆலயத்தில் நான் இருக்கிறேன், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி ஒரு ஆலயம் புனிதமானதுன்னு நினைக்கிறோமோ, எப்படி ஒரு ஆலயம் தூய்மையாக இருக்கணும், அந்த ஆலயம் சரியாக இருக்கணும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், அந்த ஆலயம் நேர்த்தியாக இருக்கணும், அங்கே எந்த அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமே, அந்த எண்ணம் நமக்குள்ளே இப்படி வரட்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர், நான் நேர்த்தியாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணணும் என்பதை நான் ஒருமுறை திரும்பி பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நாம் பல வசனங்களை வாசிக்க முடியும். நம்முடைய ஆலயம் ஒரு ஜெபிக்கிற இடமா இருக்கணும். ஆலயத்தில், கட்டடமாகிய ஆலயத்தில் ஜெபம் இருக்கணும். அதே போல் இந்த சரீரமாகிய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஜெபிக்கிற அவர் தான் சொல்றார், என் வீடு ஜெப வீடு எனப்படும் சொல்றார். அவருடைய வீடு எங்கேயோ இல்லை, நான் தான் அவருடைய வீடு. இந்த வீட்டில் தான் அவர் குடியிருக்கிறாரு. இந்த வீட்டில் ஜெபம் இருக்கணும். ரோமர் 12:1 சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வீடு, இந்த சரீரம் தேவ ஆலயமாகவும் இருக்கு, இந்த சரீரம் பலியாகவும் இருக்கு. ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 6:13-16 படிச்சிங்கன்னா, நம்முடைய சரீரம் தேவனுக்குரியதாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஆலயம் தேவனுக்குரியதாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடையவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காருன்னு பைபிள் இருக்கு. இந்த 3 காரியங்களை மறந்து விடாதிருங்கள். 1, ஆமென், தேவ ஆட்டுக்குட்டி சுத்திகரிக்கப்பட்டார். 2, அவரை பின்பற்றிய ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். 3, தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் ஒரு முறை கூட நம்மளை ஒப்பு கொடுத்து
எங்கள் ஆண்டவரே, ஒரு முறை கூட இந்த குருத்தோலை ஞாயிறில் நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை பின்பற்றின அந்த ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். எனக்கு நீங்களும் நானும் அவங்கள மாதிரி பாடுறது தப்பு இல்லை. ஆனால் நான் விரும்புகிற பாதைக்கு அவர் வரணும்னு நினைக்காம அவர் போகும் பாதையில் நானும் போக ஆயத்தமாக இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் இயேசு வந்தால் தான் அவருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் போகும் பாதையில் சிலுவை இருக்கலாம், பாடு இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் தான் நானும் போக விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த பாதையில் தான் உயிர்த்தெழுதலும் இருக்குது. இயேசு போகும் பாதையில் தான் மீட்பு இருக்கு. இயேசு போகும் பாதையில் தான் உலக மக்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. இயேசு போகும் பாதையில் தான் உயிர்த்தெழுதல் இருக்கு, வெற்றி இருக்கு, சாத்தான் தலை நசுக்கப்படுதல் இருக்கு, ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. இயேசு போகும் பாதையில் தான் நானும் போக விரும்புகிறேன். இயேசுவை நீர் விரும்புகிற பாதையில் என்னை அழைத்து கொண்டு போகும் ஆண்டவரே. நான் விரும்புகிற பாதைக்கு உம்மை நான் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போகாதபடி நீர் போகும் பாதையில் நான் வரும்படி என்னை கொண்டு போகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. இன்னைக்கு இந்த கால வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? சகோதரா சகோதரி, நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண அன்போடு கேட்கிறேன். இருக்கிற இடத்துல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆலயமா நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ராஜா, என்னுடைய சபை, என்னுடைய சரீரமாகிய ஆலயம் நீர் விரும்புகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் தங்கும் வாசஸ்தலமா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயம் உம்முடைய ஜெப வீடா இருக்கட்டும் ஆண்டவரே. சுத்தமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அவைகளை இயேசுவே நீர் அப்புறப்படுத்தும் முன்பதாகவே நானே அவைகளை விட்டு விடுகிறேன், நானே அவைகளை துரத்தி விடுகிறேன், நானே அவைகளை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நானே என்னை சுத்திகரித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா. உமக்கு பிரியமில்லாத வேண்டாம் ஒதுக்கி தள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு வேண்டாம்ன்றது எனக்கு எதுக்கு ஆண்டவரே? எனக்கும் வேண்டாம் ஆண்டவரே. உங்க பார்வையில் அருவருப்பா இருக்கிறது எனக்கு எதுக்குப்பா வேணும்? இயேசுவே, என்னை சுத்தப்படுத்த நீ கல்வாரியில் மரித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானே என்னை சுத்தமாக்க அர்ப்பணம் செய்தால் அவர் இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குறாரு. நானே என்னை சுத்தமாக்காம இருந்தா அவர் சாட்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. என்னை சுத்திகரியும்னு அவர் பாதத்தில் விழுந்துட்டா அவர் இரத்தத்தாலே சுத்திகரிக்கிறாரு, அவர் கிருபையினாலே சுத்திகரிக்கிறாரு. அவர் சாட்டை எடுக்கும்படி நான் மனக்கடினமாக இருந்து விடக்கூடாதே. ஹல்லேலூயா. இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சரீரமாகிய தேவனுடைய ஆலயம், உங்கள் இருதயமாகிய தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டாச்சு. ஆனால் ஒன்று, மறுபடியும் அசுத்தமாக வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், தொடர்ந்து சுத்திகரிக்கப்படணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன கழுவும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டும். அறிந்தோ அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். வேற யாரும் உங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை. சகோதரா சகோதரி, உங்களை ரட்சிக்க தன் உயிரையே கொடுத்தாரு, தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினாரு. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை ஆவதற்கு அவர் கொடுத்த கிரயம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். உங்கள் அப்பா அம்மா கூட அதை தர முடியாத அளவுக்கு தன் ஜீவனை இயேசு கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் சாட்டையால் அடிக்கும்போது அவர் உங்களையும் என்னையும் தான் நினச்சார். என் பிள்ளை ரட்சிக்கப்படுறதுனால இந்த அடியை நான் தாங்கிக்கிறேன். அவருடைய சதையெல்லாம் பிற்கப்படும் போது உங்களை என்னையும் தான், அந்த உலக மக்களை தான் அவர் நினச்சாரு. நான் இப்படி என் சதையெல்லாம் பிற்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கறதுனால இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் என்னையே பலியாய் கொடுக்கிறேன்னு இயேசு கொடுத்தாரு. மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யும்போது சிலுவையில் தொங்கின இயேசுவை ஒருமுறை பாருங்க சகோதரா சகோதரி. இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றும் தாகமாக இருக்கிறேன் என்றும் சிலுவையில் அவர் தொங்கி கதறார்ல, அந்த காட்சியை ஒருமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது நான் மீண்டும் அவரை சிலுவையில் அடிக்கிறேன்னு தான் அர்த்தம்.
நான் அவரை சிலுவையில் அறையும்படி நான் மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திர ஆண்டவரே. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒருவேளை தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற வாழ்க்கையில் நான் உமக்காக வாழ ஒப்பு கொடுக்குறேயா. கடந்த வாழ்க்கை கடந்ததாக இருக்கட்டும். ஆனால் இனி உள்ள வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக நான் வாழணும். இனி நான் வாழ போகிற வாழ்க்கையை உண்மையாக வாழணும். இனி வாழ போகிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழணும். தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இந்த கால நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உங்களுடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கிற நாளாக இருந்தாலும் இது ஒரு சுத்திகரிக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும். எங்களை நாங்களே சுத்திகரிக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ சித்தம் செய்கிற நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நான் தேவ சித்தம் செய்கிற நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும். என்னை தாழ்த்துற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.